நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா. இப்போ நான் சவால் விட்டேன் இல்லையா, இந்த சவால் தான் படத்துக்குள்ளேயே கதைக்களமாக இருக்குது. நான் தமிழ் சினிமா நடிகர்களுக்கு, தமிழ் சினிமாவுக்கு ஒரு சவால் விடுறேன். கலைஞர் சிலையை நடிக்க வச்சு 8 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி அந்த படத்துக்கு 8 தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினி, கமல், விஜய், அஜித் இந்த உலக எவ்வளோ படத்தில் பார்வையற்றவங்களுக்காக 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா. ஃபர்ஸ்ட் சீன்லேயே நம்ம உலக எவ்வளோ படத்தில் நான் சவால் விடுறேன். இந்த சவாலுக்கு இன்னொரு நடிகர் என்னை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. படத்தினுடைய கதைக்களம் நான் அப்படி தான் உருவாக்கியிருக்கேன். ஒரு நடிகர் சார் வெயிட் பண்ணுங்க, அதை டீட்டெயில் சொல்லிடுறேன். நான் கதையோட களம் இல்லையா, நான் முதல்ல சவால் வர்றேன். இன்னொரு நடிகர் என்னை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. சந்துரு டைரக்டர், நீ 8 தேசிய விருது 10 தேசிய விருதெல்லாம் வாங்கி தர வேணாம், நீ ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி நம்ம முதல்வர் ஐயா கிட்ட ₹1 அன்பளிப்பு வாங்கிட்டு வா, அதுக்கு பிறகு நான் இந்த படத்தில் பார்வையற்றவங்களுக்காக 10 நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்ட்டு ஒரு நடிகர் சவால் விடுறாங்க. அந்த சவாலை ஜெயிக்கிறதுக்காக படத்துக்குள்ளேயே நாங்கள் ஒரு 4-5 ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வர் ஐயா கிட்ட, நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயா கிட்ட அன்பளிப்பு வாங்குற மாதிரி நான் கதைக்களத்தை உருவாக்கியிருக்கேன். படத்துக்குள்ளே வந்து ஒரு 20-30 பார்வையற்றவங்களுக்கு ரியலாக மறுவாழ்வுலாம் கட்டி குடியாத்துற மாதிரி கதைக்களமெல்லாம் நான் உருவாக்கி வச்சிருக்கேன். இப்போ ஒரு நிமிஷம் சந்திரன், இப்போ இந்த ஆக மொத்தம் இப்போ இந்த உதவிகள் பண்ணுறது அவங்களை வைத்து இயக்குகிறீர்களே, அதுதான் படமே. ஆமாம். ஓ ஐ சி. ஆமாங்க சார். ஓஹோ. நான் இந்த படத்துல வந்து கலைஞர் ஐயாவுக்கு எப்படியெல்லாம் நாங்க சிலை செதுக்க போறோம், அது ரியலா என்னெல்லாம் இப்ப பண்றீங்களோ அந்த சவால், அவரு உங்களுக்கு விட்ட சவால், திருப்பி வந்து நீங்க கலைஞர் அந்த போட்டோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து அப்படியே ஷூட் பண்ண அந்த பிக்சர் ஐசியே அப்படியே பிலிமுக்குள்ள கொண்டு வர அதுதான் களம். ஏன்னா நீங்க கதை சொல்றது இதுதான். முதல்வர் கிட்ட அன்பளிப்பு வாங்கிட்டு வந்தா இந்த படத்துல நான் 10 நாள் சம்பளம் இல்லாம நடிகர் சொல்றாரு இல்லையா, ஆமா, அந்த அன்பளிப்பு வாங்கறதுக்காக தான் 4-5 ஷார்ட் பிலிம் பண்ணி முதல்வருடைய பார்வைக்கு கொண்டு போயிட்டு அவர்கிட்ட அன்பளிப்பு வாங்கிட்டு வந்த பிறகு இந்த 10 நாள் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்னு சொன்னார் இல்லையா, அந்த நடிகரை நடிக்க வைக்க போறோம். அதுக்கு பிறகு ரியல் லைஃப். சரி, அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு